Hello and welcome back to our channel Kana Kana. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோ நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறதுதான். அதை டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் டாப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எவ்ரி டைம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த அஜினோமோட்டோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணும். அதாவது அஜினோமோட்டோ சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கொஸ்டின் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக தான் அந்த கொஸ்டின் வரும். அதாவது அதோட ஆன்சர் வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை வந்து ஒரு 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 ஆன்சரை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் போகுது. இப்போ இந்த அஜினோமோட்டோவோட கெமிக்கல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து MSGன்னு சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிறது அதோட கெமிக்கல் ஃபார்ம். ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து FDA யூஎஸில் இருக்கிற FDA வந்து இதை வந்து லிமிட்டட் அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க, சேஃப்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அஜினோமோட்டோங்கிறது வந்து நிறைய சர்க்கிளில் வந்து கரெக்டாக நல்லதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதை இந்த MSG பற்றி நிறைய வந்து ரிசர்ச் 1908க்கு முன்னாடியும் வந்து நடந்திருக்கு. பட் 1908 தான் வந்து ஜப்பானோட கெமிஸ்ட் ஒருத்தர் கிகுனே இக்கேடா அப்படிங்கிறவர் இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் MSGயை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா வந்து இந்த கெமிக்கலில் இருக்கிற குளூட்டமிக் ஆசிட்ஸ் வந்து டேஸ்ட் நம்ம என்ன ஃபுட்டு சேருமோ அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அது என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னோடனே வந்து அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெமிஸ்ட் வச்சுருந்த கம்பெனி நேம் தான் வந்து அஜினோமோட்டோ அப்படிங்கிறது. ஸோ அந்த அஜினோமோட்டோங்கிற கம்பெனி நேமே வந்து கடைசியில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேமாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம தோ இட் இஸ் MSG அஜினோமோட்டோங்கிறது தான் வந்து அதுக்கு பேராக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அஜினோமோட்டோன்னா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அஜினோமோட்டோ ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா வந்து சுகர் கேன்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுது மற்றும் இன்னும் சில நேச்சுரல் மெத்தடாலஜியில் தான் க்ரியேட் ஆகுது. அதில் வந்து எந்த விதமான தப்பு கிடையாது. பட் ஸோ இது வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு இருக்குது, கரும்புலேருந்து சுகர் கேன் ஜூஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரும்புடைய சாறு, பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறது. அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி குட். ஓகே, அதை தாண்டி அதுக்கூட நெக்ஸ்ட்டு அதை கொதிக்க வச்சு கொண்டு வரது தான் வந்து நம்மளுடைய வெல்லம், ஜாகரி. ஸோ அதுவும் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து என்னென்ன குட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைஜஷன்லேருந்து நிறைய விஷயத்தில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாகரி. பட் அதை வந்து இன்னும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரது தான் சுகர். அதே மாதிரி நீங்கள் அஜினோமோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் மாதிரி, ஒரு சால்ட் மாதிரி ஒயிட்டாக இருக்கிற விஷயம்தான். ஸோ ஒரு ஜாகரி அப்படிங்கிற ஒரு வெள்ளத்துலேருந்து சுகருக்கு கொண்டு வரும்போது சுகர் வந்து டேஞ்சரஸ்னால் டெஃபினட்டாக அஜினோமோட்டோவும் இதே மாதிரி ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணி தாண்டி நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணி கொண்டு வர அஜினோமோட்டோவும் கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ராசஸிங் வைஸ் சொல்கிறேன், ரொம்ப ப்ராசஸ் பண்ணோன்னா ஒரு ஃபுட்டு வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான ஒரு உப்பு போடுறீங்க, புளிப்பு போடுறீங்க, காரம் போடுறீங்க, என்னென்ன வேணுமோ கசப்பு துவர்ப்பு எல்லாமே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அது இந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது. அதுக்கு வந்து தாண்டி நீங்கள் மெயின் இன்க்ரீடியன்ட் எதாவது ஆட் பண்ணுறீங்க, வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, அப்படி தான் ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறோம். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதை சாப்பிட்றோன்னா குட். நடுவில் வந்து டேஸ்ட் என்ஹான்சர், இப்போ அஜினோமோட்டோ ஏன் ஆட் பண்ணுறோன்னா இது டேஸ்ட் என்ஹான்சர் அப்படின்றாங்க. எதுக்கு ஒரு விஷயத்த என்ஹான்ஸ் பண்ணணும் நம்ம? இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக ஸ்கூலில் போய் படிக்கலைன்னா ஒரு டியூஷன் வைக்கிறாங்க. அது வந்து அவங்க நாலேஜை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். அது நியாயமான விஷயம். ஏன்னா நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், புரிய வைக்கிறதுன்றது ஓகே. டேஸ்ட்டில் என்னத்துக்கு என்ஹான்சர்? ஸோ அந்த என்ஹான்சருங்கிறது என்ன பண்ணும், இந்த விஷயம்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது.
கரெக்டுங்களா? அதை தாண்டி அஜினோமோட்டோ ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அது அடிஷ்னலாக என்ன பண்ணுதுன்னா உங்களை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் ஒரு டிஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விவாதத்துக்காக வச்சுப்போம். ஸோ அஜினோமோட்டோ ஆட் பண்ண ஒரு டிஷ் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருது. நார்மலாக ஒரு பர்சன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் வந்து ஒரு டிஷ்ஷு கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஒருத்தரும் இல்லை 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்கள் திரும்பவும் அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொன்று கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம டேஸ்ட் இருக்கு இல்லையா, டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆனவுடனே அந்த அந்த வயிறு ஃபில் ஆகணும், ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறுத்தணுங்கிறது வந்து இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது கண்ணை மறைச்சிருது. அதாவது கண்ணை மறைச்சிருது, வாயை ஓப்பன் பண்ணிடுது. என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம எவ்வளோ சாப்பிடணுமோ அதை விட அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதில் வந்து ஆல்தோ FDA வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் சேஃபு, மினிமம் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப்னு சொல்லியிருக்காங்க. பட் யார் அதை மெஷர் பண்ணுறது? ஒரு ஹோட்டலில் இது நடக்குதுன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ்ஷில் இருக்குது, ஆர் இந்த டிஷ்ஷில் இவ்வளோ இருந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொரு டிஷ்ஷு வேணும்னு கேட்குறோம், அடிஷ்னலாக கேட்குறோம்னா அந்த டிஷ்ஷில் இருக்கிற அஜினோமோட்டோவும் சேராதா? அதனால அஜினோமோட்டோவுடைய கலக்கிற தன்மை ஒரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? இதெல்லாம் வந்து யார் மெஷர் பண்ணுறது, யார் கண்டுபிடிக்கிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ முக்கியமான விஷயம், எதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்? உங்களுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் போட்டால் அந்த இன்க்ரீடியன்ஸ்லேருந்து வர டேஸ்ட் மட்டும் நமக்கு போதும் இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்றீங்க, அப்படி கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு போதும்னா நிறுத்திடுறோம் நம்ம. அதுவே வந்து நம்ம வெளியே போய் ஒரு விஷயம் சாப்பிட்றோம், ஆர் ஒரு பேக்கடு ஃபுட்டில் அஜினோமோட்டோ கலந்துருந்துச்சுன்னா அதை சாப்பிடும்போது வந்து அதை திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற மாதிரி அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈர்க்குது. ஸோ அப்போ திரும்ப திரும்ப சாப்பிடும்போது நமக்கு அளவு என்னன்றது தெரிய போகிறதில்ல. தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம சாப்பிட்றதோடைய ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனு, அது அளவேலாம் கார்போஹைட்ரேட்ஸு எல்லாமே, ஃபைபர் எல்லாமே வந்து எவ்வளோ சாப்பிடணுமோ அதை விட அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ டேஸ்ட் என்ஹான்சர் இன்டைரக்ட்லி இன்க்ரீசஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தட் வி ஈட். நம்ம சாப்பிட வேண்டியதுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா உங்களுக்கு வயிற்றில் வந்து ஆசிட் கிரியேட் ஆகும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஆசிட் கிரியேட் ஆகிருக்குன்னா ஆசிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ml கிரியேட் ஆகிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 ml கிரியேட் ஆகிறது ஒரு மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சாப்பாட்டை வந்து அது வந்து ஜீரணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே ஆசிட் தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு பதில் 1.5 பங்கு சாப்பிட்றீங்க, ஆர் 2 பங்கு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அதே ஆசிட் அந்த ஃபுட்டை ஜீரணிக்க முடியல. ஸோ ஜீரணிக்க முடியலங்கும் போதே அந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 1 டேஸ்ட் ஏன் என்ஹான்ஸ் பண்ண மாட்டேன், 2 டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றீங்க, 3வது சாப்பாடு அதிகமாக சாப்பிடும்போது ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடும் அதிகமாக சாப்பிட்ட சாப்பாடு ரெண்டுமே வந்து சரியாக ஜீரணிக்கப்படலை நம்ம வயிற்றுக்குள்ளே. இது நடந்தால் இது ப்ராப்ளம். ஸோ எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், டேஸ்ட் என்ஹான்சர். ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிடுங்க. எந்த இடத்துல வெளியே போனாலும் எந்த இடத்துல வந்து இதெல்லாம் கலக்காமல் செய்கிறாங்க, ஒரு வீட்டு உணவு மாதிரி கொடுக்குறாங்களோ அங்கே வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஸோ அஜினோமோட்டோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி, ஸோ ஆஸ் அ கெமிக்கல் டைரக்ட்லி அவங்க சொல்கிற அமௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டால் அது டேஞ்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் டேஸ்ட் என்ஹான்சர் தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இது நிறைய ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, உங்களுக்கு வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகலாம், உங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து ரத்த குழாயில் அடைப்பு கிரியேட் ஆகலாம், இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனால் நாளடைவில் ரொம்ப நாள் எடுத்துக்கும் போது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக எடுத்துக்கலாமா நிறைய எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெரி வெரி ரேர்லி எப்பயாச்சும் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது இது டேஞ்சர் கிடையாது. அதே நேரத்தில் என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் அடிக்கடி சாப்பிட்றவங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் மற்றவங்களுக்கும் வந்து இதை பற்றி நல்ல விஷயத்த
கொடுங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from கண்ணன்.